धीरना 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 ராஜாவுக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு ஆதாரமா நான் காமிச்ச எல்லா ஆதாரங்களையுமே போலின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வீடியோ கூட திட்டமிட்டு எடுத்ததை நிரூபிக்கிறதுக்கு பொய் சாட்சிகளை கூட கொண்டு வந்துட்டாங்க. அவங்க கிட்ட கோடி கோடியா பணம் இருக்கு. அதை வச்சு யார வேணாலும் விலைக்கு வாங்கலாம், பொய் சாட்சியும் சொல்ல வைக்கலாம். ஆனா கடவுள் ஏன் பக்கம் தான் இருக்காரு. தாயாக போறையோரான என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு ராஜா தான் அப்பா. இது அவர் மட்டும் இல்ல, யாராலையுமே மறுக்க முடியாது. நோ யோர் ஆனர், இல்ல நான் பொய் சொல்லல. என் வயித்துல வளர்றது ராஜாவோட குழந்தைதான். இதை எந்த கோவில்ல வேணாலும் சத்தியம் பண்ணி சொல்ல நான் தயாரா இருக்கேன். என்னையும் ராஜாவையும் பிரிச்சு என் குழந்தைய அனாதையாக்கிடாதீங்க யோரான, அனாதையாக்கிடாதீங்க. அஞ்சலி பஞ்சலி 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 இவங்க கர்ப்பமா இருக்காங்க யுவர் ஆனர்.
இருதரப்பு வாதங்களை கேட்டு அவர்கள் கோர்ட்டிற்கு அளித்த ஆதாரங்களை பரிசீலித்து பார்த்ததில் ராஜாவை தன் கணவன் என்று உரிமை கொண்டாடும் பாஞ்சாலி அவர்கள் கோர்ட்டில் அளித்த ஆதாரங்கள் எல்லாம் போலியானவை என்று நிரூபணம் ஆகியிருக்கிறது. என்றாலும் பாஞ்சாலி கர்ப்பமாக இருப்பது உண்மைதான் என்று அரசு டாக்டர் மூலம் தெரிய வந்திருப்பதாலும் தன் குழந்தைக்கு மிஸ்டர் ராஜாதான் தந்தை என்று பாஞ்சாலி உறுதியாக தெரிவிப்பதாலும் இது போன்ற விஷயங்களில் இந்திய பெண்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் குழந்தையின் தந்தை ராஜாதான் என்று நிரூபிப்பதற்கான வாய்ப்பை இந்த கோர்ட் பாஞ்சாலி அவர்களுக்கு வழங்குகிறது. கருவில் இருக்கும் குழந்தையின் தந்தை யார் என்று கண்டுபிடிக்க உதவும் மெட்டர்னிட்டி டெஸ்டை பாஞ்சாலியின் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு எடுக்க வேண்டும் என்றும் பரிசோதனை முடிவை அடுத்த வாய்தாவில் கோர்ட்டில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. கோர்ட் கலையலாம். அவரை தடுக்காதீங்க. வா ராஜா, என்ன அடிக்கணுமா இல்ல கொல்லணுமா? என்ன வேணாலும் செய். அப்படியாவது உன் கையை மேல படட்டும். ராஜா, ஒரு நிமிஷம். என்னாச்சுன்னு பாத்தியா ரேகா? எப்படி கோர்ட்டியே ஏன் பக்கம் திருப்பின பாத்தியா? அதான் பாஞ்சாலி. பால்ராஜ் மாதிரி அட்டு பையில தூக்கிட்டு வந்து கோர்ட்ல நிறுத்தினா நான் தோத்துருவேன் நினைச்சியா? நோ சான்ஸ். இது வரைக்கும் நீ பார்த்தது கொஞ்சம் தான். நான் யாரு, என்னோட சக்தி என்னன்னு போக போக தெரியும். வரட்டுமா? பொம்பளை இவ கொஞ்சம் கூட வாய் கூசாம இவ்ளோ பெரிய பொய்ய சொல்லிட்டு போறா. இவெல்லாம் அவ சொல்லிட்டா அது உண்மையாயிடுமா? ப்ரூஃப் பண்ணணும். மெட்டர்னிட்டி டெஸ்ட் ரிசல்ட் வரட்டும், அப்ப தெரியும். ஆமா ரேகா, நீ ஒன்னும் கவலைப்படாத. மெட்டர்னிட்டி டெஸ்ட்ல அவளால எந்த கோல்மாலும் பண்ண முடியாது. அது கண்டிப்பா நமக்கு சாதகமா தான் வரும். நீங்க கவலைப்படாதீங்க சார். இந்த கேஸ உடைச்சு ராஜா சாரை வெளியே கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆமா கண்ணே, நீ தைரியமா இரு. அந்த மாதிரி அத்தா நம்மள கைவிட மாட்டா. அழுவாத கண்ணு. சரி வா கண்ணு போலாம். வாமா போலாம். வா கண்ணு போலாம். வா.